கேட்கப்படாது. My dear brothers and sisters in Christ, எனக்கு அன்பான தேவஜனமே, are you tired of your problem? உங்க பிரச்சனையில நீங்க உங்க பிரச்சனை நீங்க டயர்டா இருக்கிறீங்களா? மன உளைச்சல் இருக்கிறீங்களா? Are you secretly fighting for your addiction? நீங்க பர்சனலா உங்க பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறீங்களா? Are you worrying for your husband? நீங்க சில காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? Is your husband smoking and drinking? Is your husband smoking and drinking? உங்க கணவன் ஒருவேளை குடியினாலும் பாவத்தினாலும் இருக்கிறாரா? Your husband doesn't believe in God? உங்க கணவனும் கர்த்தரை தேடி வருவார். Your children doesn't believe in God? Your children doesn't believe in God? உங்க குழந்தை உங்க பிள்ளைகளும் கர்த்தருக்குள்ள வராம விசுவாசத்துல இல்லாம இருக்கிறார்களா? Your family doesn't believe in God? உங்க குடும்பம் ஒருவேளை கர்த்தரை நம்பாம இருக்கிறார்களா? It's okay, pray for them. பரவாயில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஜெபிப்போம். God will answer your prayer. கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். Is anyone among here crying for the financial breakthrough? நீங்க இங்க இருக்கிற யாராச்சும் இந்த இடத்துல இருக்கிற யாராச்சும் கண்ணீரோடு நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? God is telling you this afternoon. கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். Whatever you ask in prayer, it should be given to you. நீங்க ஜெபத்துல எதை நினைச்சு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்களோ அதுக்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தர போகிறார். Is anyone worrying for job? நீங்க யாராச்சும் இங்க வேலைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? It's okay. God is there to provide you with a suitable job. உங்களோட கர்த்தர் இருக்கிறார். நல்ல வேலையையும் இருந்த வேலையையும் மேன்மையை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். This afternoon, இந்த மத்தியான வேளையில pour out your heart and soul. உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராய் ஊற்றுங்கள். Confess all your sins to God. உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். He is ready to forgive you. அவர் ரெடியா இருக்கிறார் உங்க வாழ்க்கையை மாற்ற. But if you are not confessing your sin, how will God accept you? நீங்கள் உங்கள் பாவங்களை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கவில்லை என்றால் எப்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையின் நிலைமையை மாற்றுவார்? It's okay. God is so good. பரவாயில்ல, கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். He is ready to forgive you. அவர் தயாராக இருக்கிறார் உங்க வாழ்க்கையை மாற்ற. Confess to Him. நீங்கள் உங்க வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். You know what? God is holy. உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.